தற்போதைய அண்மை செய்தி. நந்தவனம் பாரம்பரிய பூங்கா அமைக்க அடுத்த ஆண்டு பணிகளை தொடங்குகிறது தமிழ்நாடு சுற்றுலாத்துறை. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, ஈசிஆரில் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நந்தவன பாரம்பரிய பூங்கா அமைக்கக்கூடிய பணிகள் என்பது அடுத்த ஆண்டு தொடங்கும் என தமிழ்நாடு சுற்றுலாத்துறை தெரிவித்திருக்கிறது. ஈசிஆர் சாலையில் கோவளத்திற்கு அடுத்தபடியாக சுமார் 223 ஏக்கர் பரப்பளவுல 100 கோடி ரூபாய் செலவில் மத்திய அரசினுடைய நிதியுதவியுடன் நந்தவனம் பாரம்பரிய பூங்கா என்பது அமைக்கப்பட இருக்கிறது. இந்த பூங்காவை பொறுத்தவரை 2 நட்சத்திர விடுதிகள், 4000 வாகனங்கள் நிறுத்துவதற்கான வசதிகள் உள்ளிட்டவைகள் இந்த பூங்காவில் இடம்பெற இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக மேலும் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இந்த பூங்காவில் இடம்பெற இருப்பதாகவும் சுற்றுலாத்துறை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சோலைவனம், அதே போன்று விஹாரம், மைதானம் என 3 பிரிவுகளாக இந்த பூங்கா அமைக்கப்பட உள்ளது. சோலைவனத்துல தமிழகத்தினுடைய பாரம்பரியம் மற்றும் வரலாற்றை குறிக்கக்கூடிய வகையில பல்வேறு அம்சங்கள் இடம்பெற இருப்பதாகவும், குறிப்பாக கோயில்கள், பழங்கால சிற்பங்கள், நாட்டுப்புற கலைகளுடைய வெளிப்பாடான தெய்வங்கள், இசைத்தோட்டம், கலை நிகழ்ச்சிகள், கைவினைப் பொருட்களுடைய கண்காட்சி, பொம்மை பூங்கா போன்றவற்றினுடைய இந்த சிறு உருவங்களோடு இந்த சோலைவனத்தினுடைய இந்த பூங்கா என்பது அமைக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த விஹாரம் என்பது முழுமையாக குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் அவர்கள் பொழுதை கழிக்கக்கூடிய வகையிலான ஒரு பகுதியாக அமையப்பட இருக்கிறது. குறிப்பாக ஒளிரும் பூங்காக்கள், குழந்தைகள் விளையாடக்கூடிய பகுதி, கிரக தோட்டம், மலர் தோட்டம் போன்ற பல்வேறு சிறப்புகள் இந்த பகுதியில் அமையப்பட இருக்கிறது. மைதானத்தில் சமூக நிகழ்வுகளை நடத்துவதற்கு 25,000 பேர் கூடக்கூடிய வகையில 13 ஏக்கர் நிலத்தில் இந்த மைதானம் என்பது அமைக்கப்பட இருப்பதாகவும், அனைத்து வகையான விளையாட்டு மைதானங்கள், குறிப்பாக வாலிபால், டென்னிஸ், கூடைப்பந்து உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு நிகழ்ச்சிகள் பங்கு பெறக்கூடிய வகையிலும் இந்த மைதானங்கள் இடம்பெற இருக்கிறது என்பது தொடர்பாக ஒரு தகவலையும் சுற்றுலாத்துறை வெளியிட்டிருக்கிறது. அதே போன்று முதியோர்களுக்கான நடைபாதைகள், அதே போன்று நீர்வழிகள், சைக்கிள் பாதைகள் ஆகியவற்றை உருவாக்கி பார்வையாளர்களை முழுமையாக கவரக்கூடிய வகையில இந்த நந்தவனம் பூங்கா இருக்கும் என்றும், அதே போன்று படகு சவாரி, குழந்தைகளுக்கு பல்வேறு சிறப்பு விளையாட்டு திட்டங்கள், கருப்பொருட்கள் சிற்பங்கள், சிறிய சிறிய கடைகள், திறந்தவெளி திரையரங்குகள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் இந்த நந்தவன பூங்கா என்பது அமைக்கப்பெற இருப்பதாகவும், இது அடுத்த ஆண்டு இந்த பணிகள் தொடங்கப்பெற இருக்கிறது. இதற்காக 100 கோடி ரூபாய் செலவிடப்பட இருப்பதாக சுற்றுலாத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சிவா.